வணக்கங்க. தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ணேன். குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு அதில் வந்து பட்டை, பூவு, பிரியாணி இலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. உப்புக்கும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரியும் போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1 டம்ளர் தேங்காய் பால் போட்டுக்கோங்க. அதாவது 2 டம்ளர் தண்ணி தேங்காய் பால் போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்புவும் ஜீரகமும் போட்டு கிளறி விட்டுட்டு, குக்கர் மூடியை வந்து நீங்கள் கேஸ்கட் போடாமல் மூடி விட்டுடுங்க. ஏன்னா அது சாதம் வந்து உதிரியாக வரணுங்கிறதுக்காக நான் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன். நல்லா தண்ணிலாம் சுண்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கேஸ்கட் போட்டு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கேஸ்கட் போட்டு நல்லா மூடிட்டு விசிலையும் போட்டு வச்சுட்டு, தோசைக்கல்லை வந்து நல்லா தம் போடணுங்கிறதுக்காக நல்லா சூடு ஏற்றிட்டு அந்த குக்கரை வந்து அது மேலே வச்சு சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி உதிரியாக வரும். சூப்பராக வரும். நீங்கள் பிரியாணி கூட இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். தேங்க்யூ.